இவ கல்யாணத்தன்னைக்கு ஊர்ல ஒரு முக்கியமான கேதம் விழுந்துருச்சு. இவங்க பெரியப்பா மகன் தவறிட்டாப்ல, அதான் வர முடியல. அதுக்கு என்ன மதனி, பரவாயில்ல, அதான் இன்னைக்கு வந்துட்டீங்கல்ல. ஆண்டாளு, எங்கம்மா உன் புருஷனை காணா? என்னத்தா பேய் அரைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க? உன் புருஷனை எங்க கண்ணுக்கெல்லாம் காட்டக்கூடாதுன்னு வச்சிருக்கியா? அத்தை, இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தா இந்நேரம் என் மருமகளை நாங்களே கொத்திட்டு போயிருப்போம். அந்த ஆலங்குள மாரியாத்தா எங்க அண்ணனை மாதிரியே எனக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்களை தான் கொடுத்துருக்கா. இங்க பார்த்தா இப்ப புலம்பி என்ன ஆக போகுது? ஆண்டாள கட்டின பையலும் நமக்கு மகன் தானே. ஆண்டாளு, இந்த பையன் யாருதா? உன் கூட படிச்ச பையனா? ஓ, கல்யாணத்துக்கு வந்திருப்பான். கல்யாணத்துக்கு வந்திருக்கேனா? நான் தாங்க கல்யாண மாப்பிள்ளையே. அன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணும்போது மாப்பிள்ள கொஞ்சம் கலரா இருந்தாரு. ஏங்க, கல்யாண வேலை எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. வெயில் வேற இப்ப ஜாஸ்தி அடிக்குது. அதான் லைட்டா கொஞ்சம் மாப்பிள்ள கலர் கம்மி ஆயிட்டேன். யார் மச்சான் அந்த பையன்? ஒரே லந்தா பண்ணிக்கிட்டு இருக்கான். லந்து பண்றேனா? ஹலோ மிஸ்டர் ஆண்டாள் மாமா, உங்களுக்கு விஷயமே தெரியாது இல்ல? ஆண்டாளுக்கு அந்த வேற ஒருத்தன், அதான் அந்த வெள்ளையா இருக்கிறவன். இவங்க 2 பேருக்கு நிச்சயம் ஆனது உண்மைதான். ஆனா ஆண்டாள் நானும் ரொம்ப வருஷமா லவ் பண்றோம். உங்களுக்கு எதுவும் தெரியாது தானே இதை பத்திலாம்? நீங்க பாட்டுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாம பட்டுன்னு கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டீங்க. அதான் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நானும் ஆண்டாலும் ஓடி எஸ்கேப் ஆயிட்டோம். ஆண்டாளை கூட்டிட்டு நான் எங்க ஊருக்கு போனா எங்க அப்பா அம்மா எங்களை அடிக்காத குறைய அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அதான் நேரம் ஆண்டாளை கூட்டிட்டு இங்க வந்துட்டேன். ஆனா ஒன்னு சொல்லுங்க, எங்க அப்பா அம்மா மாதிரி ஆண்டாள் அவங்க அப்பா அம்மா அவ்வளோ கெட்டவங்க கிடையாது. நாங்க ஒருத்தர் விரும்புறோம்னு தெரிஞ்ச உடனே எங்க 2 பேருக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா ஒண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னு வைங்களேன், இந்த எங்க மாமா பேரு அவர் பேரு தான் வைப்பேன். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா எங்க அத்தை பேரு. என்ன சொல்லும், கரெக்டு தானே? என்ன மச்சான் இதெல்லாம்? அது ஊர்ல எவ்வளவு பெரிய தலை கட்டினீங்க, இப்படி ஒரு அசிங்கத்தை செஞ்சு வச்சிருக்கீங்க. லட்சுமி, கிளம்பி போலாம். இதுக்கு மேல அண்ணன் ஒண்ணன் இந்த வீட்டு பக்கம் வந்த அப்புறம் இருக்கு உனக்கு. எந்திரி. ஏங்க, என்ன வந்ததும் அப்படியே போறீங்க? ஏதோ கிஃப்ட் சரி, அட்லீஸ்ட் மொய்யாச்சும் வச்சு போங்க. என்னடி உன் சொந்தக்காரன்லாம் இப்படி இருக்கான்? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அப்பா, நீ பண்ண அசிங்கத்துக்கு இன்னும் எம்புட்டு பேர் என்ன காரி துப்ப போறாங்களான்னு தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. இவரு இப்போ எதுவும் கெட்டு போல, சரியா? நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லி என்ன பாட்டுக்கு ஏன் போக்குல போடு. இல்லைன்னா இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். நான் எத்தனை பேருக்கு வேணா பதில் சொல்லிக்கிறேன். ஆனா நீ செஞ்ச தப்புக்கு ஆயுசு புறா நீ எனக்கு பதில் சொல்லிட்டே தான் இருக்கணும். உன்னை அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுறவே முடியாது. இவ திருந்தவே மாட்ட போல. என் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி போய்விட்டதே. நீங்க ஒரு நிமிஷம் என் கூட வரீங்களா? எங்க? நான் உங்க ஃப்ரெண்ட வர சொல்லிருக்கேன். அவனை எதுக்குங்க வர சொன்னீங்க? இன்னியோட இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். இல்லனா நீங்களும் மாற மாட்டீங்க, அவளும் மாற மாட்டாங்க. நீங்க வாங்க. நான் வரேன். ரொம்ப நாள் கழிச்சு பேண்ட் போட்டிருக்கேனா, லைட்டா கசகசன்னு இருக்குது. மாத்திட்டு வந்துடுறேன். இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? என் வாழ்க்கை இன்னும் எப்படி நாசமா போகுதுன்னு பார்க்க வந்தீங்களா? நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டிக்கோங்க, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா இப்படி
நீங்க கோமாவே இருந்துட்டு இருந்தா அடுத்தவங்க சொல்ல வர நல்லது எதுவுமே உங்க காதுல கேட்காம போயிடும். யாரு நீங்க எனக்கு நல்லது சொல்ல போறீங்களா? அதான் என் வாழ்க்கையில எந்த நல்லதுமே நடக்க விடாம பண்ணிட்டீங்களே, இதுக்கு மேல வேற என்னங்க பண்ணணும்? தயவு செஞ்சு நீங்க நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இது பாருங்க, மரியாதையா இங்க இருந்து போயிருங்க, இல்லைன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். வாங்க அழகன். நீ எங்கடங்க? ஏய், நீ எதுக்கு இவங்களை வர சொன்ன? இது வரைக்கும் இவங்க எனக்கு செஞ்சதெல்லாம் பத்தாதா? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? நீங்களும் தமிழும் இல்லாம நான் நிம்மதியாவே இல்ல பாரதி. என் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு உன் ஃப்ரெண்டை வச்சு என் ஃப்ரெண்டு வாழ்க்கையை கெடுத்துட்டல. ஐயோ பாரதி, சத்தியமா இல்ல. அழகர் ரொம்ப நல்லவன். உன்னை தவிர இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்க தான். பாரதி, இவங்க 2 பேரையும் முதல்ல வெளியே போ சொல்லு. பாரதி, இவங்க 2 பேரையும் வெளியே போ சொல்லு. இவங்கள பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. நிறுத்துறே, சும்மா விட்டா பேச போற. ஏதோ ஏன் மேல தப்பா இருக்கறனால அமைதியா இருக்க, புரியுதா? ஹேய், இல்லனா என்ன பண்ணுவ? ஏய், என்னடி பேசுற? என்ன மாப்ள பொறுமையா பேசுக, காலையில இருந்து கண்டதெல்லாம் பேசுகாடா அவ. எத்தனை நேரம் அமைதியா இருக்குது நானு? இதெல்லாம் உனக்கு சித்திரவதையே இல்ல, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு பாத்தியா, அதுதான் சித்திரவதையே. அதனாலதான் நானே வெளியே வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி உன்னை கல்யாணமும் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் உன்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க முடியாது. ஓ, கதை இப்படி போகுதா? அதான் நான் பார்த்தேன், உடுக்கே இல்லாம கோடாங்கி சாமி ஆடுதுன்னு. பாத்தியாடா? பாத்தீங்களா? என்ன பழி வாங்குறத என்ன கல்யாணம் பண்ணால உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுட்டா நான் என்ன பண்றது? இவகிட்டலாம் பேசினா வேலைக்கு ஆகாதுடா, நீ கிளம்பா. நான் மட்டும் இல்ல, நீ இருக்கிற இடத்துல யாரும் நிம்மதியா இருக்க முடியாதுல. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? பாரதி, ஒரு நிமிஷம். பாரதி ப்ளீஸ். உங்களுக்கு என்ன வேணும்? ப்ளீஸ் பாரதி, இப்போது என்ன நம்புறீங்களா? என்ன நம்பணும்? நீங்களும் தமிழும் எங்க இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துக்கு இந்த இதயம் என்ன கூட்டிட்டு வரணும்னு நம்புறீங்களா? என்ன திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? சத்தியமா நானா இங்கே கிளம்பி வரல பாரதி. என்ன அனுப்பி வச்சதே எனக்குள்ள இருக்கிற வாசம். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பமாவது கொடுங்க. எதுக்கு? திரும்ப என்ன ஏமாத்தி பைத்தியக்காரி ஆக்கிறது கேக்குறீங்களா? தூக்கு தண்டனை கைதிக்கு கூட அவனோட கடைசி ஆசை என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. நீங்க எனக்கு அது கூட தர மாட்டேங்கிறீங்களே. வாவ், நல்லா நடிக்கிறீங்க ஆதி, சூப்பரா நடிக்கிறீங்க. ஆனா உங்க நடிப்பை பாராட்டி என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒண்ணு இங்க நாடக கம்பெனி வச்சு நடத்தல. ஏன் பாரதி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் தேவைக்கு அதிகமாவே உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. ஆத்திரத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் நெத்தியில ஏதாவது எழுதி ஒட்டியிருக்கா என்ன? இவளை எந்த அளவுக்கு வேணாலும் ஏமாத்தலாம், இவ ஒரு ஏமாளி, இவ ஒரு முட்டாளு, இப்படி ஏதாவது எழுதியிருக்கா? பாரதி, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீங்க எந்த ஊர்ல தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா? ஆனா நான் ஏன் இங்க வந்திருக்கேன்? என் நிம்மதியை கெடுக்க தானே வந்திருக்கீங்க. என்ன பாக்குறீங்க? உலகத்திலே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க நிம்மதியை கெடுக்கிறது தான்.
அதை தான் நீங்க அடிக்கடி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தான் உங்க நிம்மதியும் கெடுத்து என் நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்கீங்க. அப்படியே இருக்கட்டும். என்னை ஏமாத்தின உங்களுக்கும் உங்ககிட்ட ஏமாந்த பாவத்துக்கு எனக்கும் இது தண்டனையா இருந்துட்டு போகுது. ப்ளீஸ் பாரதி, நீங்க என்ன நம்ப வேண்டாம். ஆனா உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கிறதையாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஏங்க ஆண்டாளுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்? நான் என் அழகருக்கு ஃப்ரெண்ட் ஆகணும். அவங்க 2 பேருக்கும் ஏன் கல்யாணம் ஆகணும்? அவங்களுக்காக நீங்க ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும்? திரும்ப ஏன் நாம சந்திக்கணும்? ஏன்னா நீங்களும் நானும் ஒண்ணா இருக்கணும்னு அந்த ஆண்டவன் நினைக்கிறான். அந்த இயற்கையும் அப்படிதான் நினைக்குது. ஆனா நான் அப்படி நினைக்கல. நான் அழகருக்காக தான் அழகரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க அவரோட ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கவே மாட்டேன். அது மாரி உங்ககிட்ட இன்னொன்னு சொல்றேன். நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணி ஒண்ணு சேர்ந்துடலாங்கிற பகல் கனவை கலைச்சிட்டு உங்க ஃப்ரெண்டு வாழ்க்கை நல்லா இருக்க ஏதாவது பண்ண முடிஞ்சா அதை பண்ணுங்க. இல்லனா என் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி அவர் வாழ்க்கையும் கெடுத்துட்டு கிளம்புங்க. நீங்க பேசின எதுவுமே என் காதல விழல. ஏன்னா என் இதயம் என்கிட்ட பேசிட்டு இருந்துச்சு. அது என்ன சொன்னுச்சுன்னு நான் சொல்றேன், கேளுங்க. என்னைக்கு இருந்தாலும் பாரதி தான் என் பொண்டாட்டி, தமிழ் தான் என் பொண்ணு. நம்ம 3 பேருக்கு நடுவில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது சரியாயிடும் சொல்லுது. கூடிய சீக்கிரமே நம்ம 3 பேரும் ஒன்று சேருவோம் பாரதி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் உங்க மேல வச்சிருக்க காதல் உண்மை. அந்த காதல் இது எல்லாத்தையும் சரி பண்ணும். என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வருவீங்க. அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். தமிழ், அப்போ நீங்களும் என்கிட்ட பேச மாட்டீங்களா தமிழ்? சொல்லுங்க தமிழ், பேச மாட்டீங்களா? சொல்லுங்க தமிழ், உங்ககிட்ட தான் கேட்குறேன். என்கிட்ட பேசுவீங்களா மாட்டீங்களா? நான் கூட அன்னைக்கு உங்க அம்மா இருந்ததுனால தான் என்கிட்ட பேசாம போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு. அதான் தெரிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களை அவளுக்கு பிடிக்காது. உங்ககிட்ட அவ பேச மாட்டா. ஏன்னா அவ ஏன் பொண்ணு. இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. கிளம்புறேன். இப்போ இங்க இருந்து நான் கிளம்புறேன். ஆனா உங்களை விட்டு கண்டிப்பா நான் கிளம்ப மாட்டேன். இந்த ஊரை விட்டு நான் போகும்போது நீங்க, நான், தமிழ் 3 பேரும் சேர்ந்து தான் போவோம். எங்களை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? உங்க தொல்லை இல்லாம இங்க வந்து நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன். தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். முடியாதுங்க. உங்க 2 பேரையும் விட்டுட்டு இருக்கிறதும் ஒண்ணுதான், நான் என் உயிரை விட்டுட்டு பணமா இருக்கிறதும் ஒண்ணுதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஒரு நாள் தமிழ் என் நெஞ்சிலையும் நீங்க என் மடியிலையும் படுத்திருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க. நமக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும், கோபத்துல நீங்களே என்னை விட்டு போனாலும் திரும்ப என்னை தேடி வந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு அப்ப பைத்தியம் பிடிச்சிருந்தது, அதனால அப்படி பேசிருப்பேன். ஆனா இப்ப நான் தெளிவா இருக்கேன். இப்ப நீங்க தெளிவா இல்ல பாரதி. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்க நிதானமும் தெளிவும் தான். அந்த நிதானம்
இப்போ உங்ககிட்ட இல்ல. அப்படி நீங்க தெளிவா இருந்திருந்தீங்கன்னா என் நேரம் என்கிட்ட சண்டை போட்டு இங்க வந்திருக்க மாட்டீங்க. நிதானமா நின்னு நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையான விசாரிச்சு, அப்படி உண்மையா இருந்தா அந்த பிரச்சனைக்கான முடிவையும் தவறுக்கான தண்டனையும் அது யாரா இருந்தாலும், ஏன் நானா இருந்தாலும் அந்த தண்டனையை கொடுத்துட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு காதுல ஒரு விஷயத்தை கேட்க வேண்டியது, அதை உண்மைன்னு கண்மூடித்தனமா நம்ப வேண்டியது, சம்பந்தமே இல்லாம என்னை தண்டிக்க வேண்டியது. இதுதான் உங்க நிதானமா? இதான் உங்க தெளிவா பாரதி? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லைல்ல? எல்லாரும் சேர்ந்து உங்க சுயநலத்துக்காக என் வாசுவை கொல்லுவீங்க. அந்த உண்மை எனக்கு தெரியவே கூடாதுன்னு என்னையே ஏமாத்தி கல்யாணமும் பண்ணுவீங்க. எனக்கு அது எப்படியோ தெரிஞ்சு உங்களெல்லாம் வேண்டாம் தூக்கி போட்டா நான் நிதானம் இல்லாதவ, அப்படிதானே? இப்ப கூட பாருங்களேன் பாரதி, நீங்க எல்லாரும் எல்லாரும் சொல்றீங்களே தவிர அந்த எல்லாரும்ல எல்லாருமே இருக்காங்களான்னு கொஞ்சம் விசாரிங்க. அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுங்க. ஐயா சாமி, இதுக்கு மேல நான் எதுவும் விசாரிக்கவும் வேணாம், யார்கிட்டயும் சண்டை போடவும் வேணாம். நீங்க இந்த ஊரை விட்டு கிளம்பினாலே எனக்கு போதும். முடியாது பாரதி. உண்மை என்னன்னு உங்களுக்கு புரிய வச்சு உங்களையும் தமிழையும் இங்கிருந்து கூட்டிட்டு தான் போவேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நடக்கும் பாரதி. பொய் தான் பல நேரங்கள்ல உண்மை வேஷம் போட்டு சுத்தும். அதனால பொய்ய உண்மைன்னு ஈஸியா நம்பிடுவோம். ஆனா உண்மை என்னைக்குமே பொய் வேஷம் போட்டு சுத்தாது. அதனால அத உண்மைன்னு நம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா கண்டிப்பா உண்மைதான் ஜெயிக்கும். சாரி மாப்ள, நீ 1008 பிரச்சனை இல்லைன்னு பார்க்க வந்த. நான் அந்த தேவையில்லாம உன்னை இதுக்குள்ளே இழுத்து விட்டேன். என்னை மன்னிச்சிடுறா. ஏன் மாப்ள, ஒரு பொண்ணு மனசுக்குள்ள என்ன இந்த அளவுக்கு வன்மை இருக்கும்? அவ வாழ்க்கை நாசமானாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை நாசமாகணும்னு இந்த அளவுக்கு இறங்குவாவ. நினைச்சு பார்த்தாலே உடம்புல நடுங்குதுற மாப்ள. எப்படி மாப்ள அவளுக்கு இந்த மாதிரில ஒரு எண்ணம் வரும்? இவளை திருப்பி கூப்பிட்டு வந்து ஊர்க்காரங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தாண்டா வந்தேன். அவளுக்கு எப்படி என்ன பழி வாங்க தோணுது? நான் அவளை டேய் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீ என்னோட பாண்டி கோயில்ல மதுரை சுட்டு ஆடு மாதிரி அப்படியே நிக்கிற. என்னாச்சு? என் வைஃபையும் குழந்தையும் நான் பார்த்தேன்டா. எது? என்ன சொல்ற? எப்ப பார்த்த? எங்க பார்த்த? இங்கே தான்டா, இந்த ஊர்ல தான் இருக்காங்க. தமிழ் மா, ட்ரெஸ் மாத்திட்டு வா, கிளம்பலாம். எங்கம்மா போறோம்? தெரியல, ஆனா இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். ஏன்டா இந்த ஊர்ல தான் இருக்காங்கன்னா ஏன்டா முதல்ல சொல்ல என்கிட்ட? எனக்கே இப்பதான்டா மாப்பிள்ள தெரியும். சரி எங்க அவங்க? வா போய் பேசுவோம் வா. அவசரப்படாத அழகு, சூழ்நிலை சரியில்லை. ஆமா தமிழ், இங்க சூழ்நிலை சரியில்லை, நாம வேற ஊருக்கு போயிடலாம். ஹேய், எங்க கிளம்பிட்டு இருக்க? பாப்பா, எங்க போறீங்க? தெரியல, ஆனா இந்த ஊர்ல நம்ம இருக்க வேணாம்னு அம்மா சொன்னாங்க. பாரதி, எதுனா பிரச்சனையா? இவங்க அப்பா எதுனா கால் பண்ணி மிரட்டினானா? நீ இருக்கிற இடம் தெரியும், நேர்ல வரேன்னு எதுனா சொன்னானா? வரேன்னு சொல்லல, வந்துட்டாரு. என்னது, இங்க வந்திருக்கானா? ஏய், அவனை நீ சும்மாவா விட்ட? ஏய், என்கிட்ட சொல்லிருக்கலாமேடி. சொல்லி என்ன ஆக போகுது மாப்பிள்ள? ஏற்கனவே உனக்கு இருக்கிற பிரச்சனை எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. இதுல இதை வேற சொல்லி எதுக்கு ஒன்னா டென்ஷன் பண்ணணும்? டேய் லூஸ் ஆடா நீ. நீ ஊர்ல இருந்து வந்ததே இதுக்காக தான். இத போய் நீ வாடா, தயவு செஞ்சு வாடா, போய் என்ன ஏதுன்னு பாப்போம். கரெக்டு தான் மாப்பிள்ள, ஆனா இன்னும் என் ஒய்ஃப் மாறவே இல்லடா, அப்படியே தான் இருக்கா. எதுக்குடி நம்ம அப்படியே இருக்கணும்? தப்பு செஞ்சவன் அவன். அவனுக்கு பயந்து நீ ஊரை விட்டு போகணுமா? பொம்பளைங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா தான் தெரியுது இல்ல? ஏய், நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? நான் அவர் நிழல் கூட படக்கூடாதுன்னு தான் இவ்ளோ தூரம் தள்ளி வந்தேன். ஆனா இங்கே வந்து மூஞ்சிக்கு நேரா நின்னா என்ன என்ன பண்ண சொல்ற? ஹே, என்ன நீ உடனே கூப்பிட்டுக்க வேண்டியதானே? அவன் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன்ல. அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத மாப்பிள்ள. நீயே போய் பேசினாலும்
அவங்க உடனே எல்லாம் மாறிட மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். அது வரைக்கும் அவங்க யாரு என்னன்னு என்கிட்ட எதுவும் கேட்காத. எல்லாம் சரியானதும் நானே சொல்றேன். இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அவன் யாருன்னு மட்டும் சொல்லு. அவனுக்கு ஆண்டாள் யாருன்னு நான் காட்டுறேன்.